Good morning, students. Now you are going to study about 8th standard social science from history unit 3. The lesson name is rural life and society. அதாவது கிராமத்தினுடைய வாழ்க்கை முறையும் சமூகத்தை பற்றியும் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு கொஸ்டின் ஆன்சர் இருக்கு இல்லையா, அதில் எக்ஸ்பிளனேஷனை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் which system was called by different names like ஜாகிர்தாரி, மல்குசாரி அண்ட் பிஸ்வேடாரி. அதாவது கீழே இருக்க எந்த முறையில் இது டிஃப்ரெண்ட் பேரில் கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கீழே இருக்கிற எந்த சிஸ்டத்துலேயுமே இது செட் ஆகலை. அதனால் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் திஸ், இதில் எதுவுமே வரலை. செகண்ட் கொஸ்டின், அண்டர் விச் கவர்னர் ஜெனரல் did the permanent settlement implemented in Bengal. அதாவது கீழே இருக்க கவர்னர் ஜெனரல்னா ஆளுநர், யார் இந்த பெர்மனண்ட் செட்டில்மெண்ட்னா நிலையான நிலவரி திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க, பெங்காலில் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த மகள் இன் த மகள்வாரி சிஸ்டம். மகள்வாரி முறையில் மகள் அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வில்லேஜ். மகள்ன்றது கிராமத்தை குறிப்பிடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ரீஜியன் வாஸ் த மகள்வாரி சிஸ்டம் இம்போஸ்டு. அதாவது மகள்வாரி முறை எந்த பகுதியில் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பஞ்சாப். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோயிங் கவர்னர்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் மகள்வாரி சிஸ்டம். கீழே இருக்கிறத ஆளுநரில் யார் மகள்வாரி சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க? ஆன்சர் பார்த்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பெண்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ரீஜியன் வாஸ் த ரியாட்வாரி சிஸ்டம் நாட் இன்ட்ரடியூஸ் பை த பிரிட்டிஷ். பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்படலைன்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல, அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியாட்வாரி சிஸ்டம்ன்ற அந்த முறையை எந்த பகுதியில் அந்த பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்படவில்லைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெங்கால். நெக்ஸ்ட் கொஸ்டின், த இண்டிகோ ரிவோல்ட் வாஸ் லெட் பை ஹூம். இண்டிகோன்றது அவுரி செடி. அந்த அவுரி செடி பயிர்றதில் அந்த விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதனால் ரிவோல்ட்னா கலகம். அப்போ இண்டிகோ கலகம் யாருடைய தலைமையில் நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகம்பர் பிஸ்வாஸ் அண்ட் பிஷ்ணு பிஸ்வாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பார்டோலி சத்தியகிரகா வாஸ் லெட் பை ஹூம். பார்தோலி சத்தியாகிரகா யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஷ் இஸ் த மோடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் த சமிந்தாரி சிஸ்டம். சமிந்தாரி முறை மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகள்வாரி சிஸ்டம். நெக்ஸ்ட், மகள்வாரி சிஸ்டம் வாஸ் எ பிரெயின் சைல்ட் ஆஃப். இந்த மகள்வாரி முறை யாருடைய சிந்தனையில் உதித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் மெக்கன்சி. பிரெயின் சைல்டுனா சிந்தனையில் உதிக்கிறது. ஸோ அப்போ ஹோல்ட் மெக்கன்சி தான் அவருடைய சிந்தனையின்படி தான் இந்த மகள்வாரி சிஸ்டத்தை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு, இண்டிகோ ரிவோல்ட் டுக் பிளேஸ் இன். இண்டிகோ கழகம் எப்பொழுது நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1859 நடைபெற்றது. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பெங்கால். நெக்ஸ்ட்டு, மாப்ளா ரிபிலியன் வாஸ் ஹெல்ட் இன். மாப்ளா கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா ஆகஸ்ட் 1921. நெக்ஸ்ட்டு, சாம்பரன் அக்ரரியன் ஆக்ட் வாஸ் பாஸ்டு இன். சாம்பரன் அக்ரரியன விவசாயிகள், ஆக்ட்னா சட்டம். இந்த சம்பரானில் விவசாயிகளுக்குன்னு சட்டத்தை எந்த ஆண்டு கொண்டு வராங்கன்னா மே 1918. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் நிலையான நிலவரி திட்டம் எங்கே கொண்டு வராங்கன்னா பெங்காலில். நெக்ஸ்ட்டு, மகள்வாரி செட்டில்மெண்ட் மகள்வாரி திட்டம் நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸில் கொண்டு வராங்க. ரியாட்வாரி சிஸ்டம்
அது எங்கே கொண்டு வராங்கன்னா மெட்ராஸ். நெக்ஸ்ட்டு நில் தர்பன். நில் தர்பன்றது பார்த்திங்கன்னா ஒரு நாடகத்தினுடைய பேர். இதை எழுதினவர் யாருன்னா டினபண்டு மிட்ரா. இவர் இந்த நில் தர்பன்ற நாடகத்தில் எதை பற்றின இதை எழுதியிருக்காருன்னா மிசரி ஆஃப் த இண்டிகோ கல்டிவேட்டார்ஸ். அதாவது கல்டிவேட்டர்ஸ்னால் விவசாயிகள், இண்டிகோ அவுரி செடி கல்டிவேட் பண்ணுறாங்க இல்லையா விவசாயிகள், அவங்களுடைய துயரத்தை தான் இந்த நில் தர்பன்ற நாடகத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு சாந்தல் ரிபிலியன். சாந்தல் ரிபிலியன்னா ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பீசன்ட் ரிவோல்ட். நேராகவே இருக்குது அதோடைய ஆன்சரு. அதுதான் அது கரெக்ட் ஆன்சரு. ஃபஸ்ட்டு பீசன்ட் ரிவோல்ட். பீசன்ட்னா விவசாயிகளுடைய கலகம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா. வாரன் ஹேஸ்டிங்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் குயின்குவெனியல் லேண்ட் செட்டில்மெண்ட். குயின்குவெனியல் லேண்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலவரி திட்டத்தை கொண்டு வராரு. ட்ரூ. இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. நெக்ஸ்ட் ரியட்வாரி சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை தாமஸ் முன்ட்ரோ. அதாவது ரியட்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் முன்ட்ரோன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து ட்ரூ. பாப்னா ரிவோல்ட் ஆரிஜினேட்டட் இன் த யூசுப் ஷாஹி பர்கானா இன் குஜராத். அதாவது குஜராத்தில் இந்த பாப்னா ரிவோல்ட்னா கலகம். பாப்னா ரிவோல்ட்னா கலகம் எங்கே உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசுப் ஷாஹி பர்கானா என்ற இடத்துல, குஜராத்தில் இந்த யூசுப் ஷாஹி பர்கானா என்ற இடத்துல தான் உருவாச்சின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். எங்கே உருவானதுன்னா பெங்காலில் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு த பஞ்சாப் லேண்ட் அலினேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்டு இன் 1918 இருக்குது. ஃபால்ஸு. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 19th செஞ்சுரியில் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிக் த அப்ராப்ரியேட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அபவுட் சமிண்டாரி சிஸ்டம். கீழே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது சமிண்டாரி முறையில் வரலை அப்படின்னு கேட்குறாங்க, உண்மை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன். திஸ் சிஸ்டம் செக்யூர்ட் எ ஃபிக்ஸ்ட் எ ஸ்டேபிள் இன்கம் ஃபார் த கல்டிவேட்டர்ஸ். அதாவது கல்டிவேட்டர்ஸ்னால் விவசாயிகளுக்கு இந்த ஜமீன்தாரி முறையில் நிலையான வருமானம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் தவறு. யாருக்கு கிடைக்குதுன்னா இங்கே கல்டிவேட்டர்ஸுக்கு பதில் ஜமீன்டார்ஸ்னு வந்ததுன்னா இது கரெக்டாக இருக்கும். கல்டிவேட்டர்ஸ் வந்ததால் இது வந்து ராங் ஆன்சர். அப்போ கீழே இருக்கிறதுல எது வந்து உண்மை அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் பீசன்ட் ரிவோல்ட் இன் இந்தியா. பீசன்ட்னா விவசாயம். விவசாய கழகம் இந்தியாவில் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினபண்டு மிட்ரா wrote a drama called நில் தர்பன். ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, டினபண்டு மிட்ரான்றவர் எதை எழுதியிருக்காரு, ஒரு நாடகம் எழுதியிருக்காரு. அது பேர் நில் தர்பன். அது யாரை பற்றி எழுதியிருக்காங்கன்னா பீசன்ட்டுடைய கழகம், அவங்களுடைய துயரத்தை பற்றி எழுதியிருக்காரு. இதுதான் கரெக்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.